ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நூல்கோல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நூல்கோல் காய்கறியில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கு. இது அதிகமாக உணவில் யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த நூல்கோலில் தான் ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய வேறு, இலை ரெண்டையுமே உணவாக எடுத்துக்கலாம். குளிர்காலத்தில் சாப்பிடுக்கிறதுக்கு ஏற்ற காய் அப்படின்னா இந்த நூல்கோலை சொல்லலாம். இதை நம்மள பலரும் உணவில் ஒதுக்கி வைக்கிறோம். இதனோட நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனி கட்டாயமாக நம்மளோட உணவில் இதை சேர்த்துக்கிறதன் மூலமாக பல நோய்களை ஓட ஓட விரட்ட முடியும். சரி வாங்க, நூல்கோல் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குளிர்காலத்தில் ஒரு சிலருக்கு சருமம் பாதிப்படையும். சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதிகளில் வறண்டு போய் சுருக்கம் ஏற்பட்டு கோடுகள் மாதிரி காட்சி தர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்களோட உணவில் அதிகமாக நூல்கோலை சேர்த்துக்கணும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சரும பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்து நிறுத்தலாம். உடல் எடையை குறைக்கிறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல அதிகமான எடை கூடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா தேவையில்லாத கொழுப்புகள் சேர்றது தான். இந்த நூல்கோலை சாப்பிட்றதன் மூலமா உடம்புல ரத்தத்தோட அளவை சரியா வச்சு உடல் எடையையும் குறைச்சு கட்டுக்கோப்பா வச்சிருக்க உதவுது. இந்த நூல்கோல்ல இருக்கக்கூடிய கலோரி இருக்குல்ல, அது குறைந்த அளவில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உணவுல கட்டாயமா இந்த நூல்கோல் எடுத்துக்கலாம். இதய பிரச்சனைகளுக்கு நூல்கோல் எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதயம் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த நூல்கோல் காய்கறியை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கும். இந்த நூல்கோல் அதோட இலையில அதிக அளவிலான போலேட் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதயத்தை பாதுகாப்போட வச்சு மாரடைப்பு பிரச்சனை வராம கூட தடுக்குது. புற்றுநோயை குணமாக்குறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? புற்றுநோய் பிரச்சனை அப்படிங்கிறது ஆண்கள், பெண்கள் அப்படின்னு சரிசமமா எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நூல்கோலை நீங்க சாப்பிட்றதன் மூலமா புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை முற்றிலும் தடுத்து நிறுத்தலாம். அது மட்டும் இல்லாம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கங்கள், வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் கூட இந்த நூல்கோலுக்கு இருக்கு. வாரத்துல 3 நாட்கள் இந்த நூல்கோலை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதன் மூலமா மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் இது மாதிரியான பல புற்றுநோய்களை குணப்படுத்த முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல்கோல்ல பீட்டா கரோட்டின், விட்டமின் சத்துலாம் நிறையவே இருக்கு. இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இந்த நூல்கோல்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய கூட உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவுது. பெருங்குடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காயில நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் வராம தடுத்து வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராம பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடவும் உதவியா இருக்கும். நுரையீரல் பிரச்சனைக்கு நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மழை காலம், குளிர்காலத்தில் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் நூல்கோல் ஒரு சிறந்த தீர்வாக உங்களுக்கு இருக்கும். நூல்கோல் மேல் இருக்குள்ள அந்த தண்டும் அது மேலே இருக்கக்கூடிய கீரையிலையும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரத்த அழுத்தம் குறையிறதுல நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டாசியம் சத்து இருக்குல்ல, இது நூல்கோல்ல அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. இதனால ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நூல்கோலை உங்களோட உணவில் எடுத்துக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது நூல்கோல் சாப்பிட்றப்பையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. துர்நாற்றம் நீங்க நூல்கோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மள பலருக்கும் உடல்ல வியர்வை நாற்றம் ஏற்படும். இதற்கு பலவிதமான வாசனை திரவியங்கள் சென்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். இது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வாசனையை தரும். ஆனால் இயற்கையான முறையில் நூல்கோல் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த வியர்வை நாற்றத்தை அடியோடு விரட்ட முடியும்.
இந்த வீடியோல நூல்கோல் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்ல நூல்கோல பார்த்தீங்கன்னா, அவசியமா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.